Hello friends, welcome to Whale Rouge and Crime Diaries. யூஎஸ்ல இருக்க இலினாய் ஸ்டேட்ல கார்பன்டேல்ங்கிற மாதிரி ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊர்ல சதர்ன் இலினாய் யூனிவர்சிட்டிங்கிற ஒரு ஃபேமஸான யூனிவர்சிட்டி இருக்கு. இந்த யூனிவர்சிட்டியில லோக்கல்ல இருக்க அமெரிக்கன் ஸ்டூடெண்ட் மட்டுமல்ல, வெளிநாடுகள்ல இருந்து பல பேர் வந்து இந்த யூனிவர்சிட்டியில படிச்சிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி தான் சூசன் சுமேக் அப்படிங்கிற ஒரு பெண்மணி இந்த யூனிவர்சிட்டியில ஃபைனல் இயர் படிச்சிட்டு இருக்காங்க. அவங்க அப்படி ஃபைனல் இயர் படிச்சிட்டு இருக்கும்போதே அந்த யூனிவர்சிட்டிக்கு உள்ள இருக்கிற ஒரு ரேடியோ ஸ்டேஷன்ல வேலை பார்க்குறாங்க. அதாவது காலையில இருந்து சாயங்காலம் ஒரு 4 மணி வரைக்கும் இவங்க கிளாஸ் முடிய விட்டு அந்த ரேடியோ ஸ்டேஷனுக்கு போயிட்டு அங்க ஒரு பார்ட் டைமா ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு ஈவினிங் 6:30க்கு அவங்க ஒர்க் முடியும். அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட தங்கிட்டு இருக்காங்க, ரூமுக்கு வந்துருவாங்க. அந்த மாதிரி தான் ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி 1981 தன்னோட கிளாஸை முடிச்சுட்டு அந்த ரேடியோ ஸ்டேஷனுக்கு போறாங்க. அந்த ரேடியோ ஸ்டேஷன்ல இருந்து அவங்க ஒர்க்கை முடிச்சுட்டு கிளம்பும் போது தன்னோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்றாங்க. நம்ம ஏற்கனவே பிளான் பண்ண மாதிரி இன்னைக்கு நைட்டு வெளியில டின்னர் போகலாங்கிற மாதிரி சொல்றாங்க. அவங்க ஃப்ரெண்டும் அந்த ரெஸ்டாரண்ட்ல வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க. அப்ப அந்த பெண்மணி வரல. ஸோ 1981ல இந்த மாதிரி டெலிஃபோன்லாம் இல்லைங்கிறதுனால இப்போ அவங்க ஃப்ரெண்டு என்ன பண்றாங்கன்னா, இந்த சூசன் எங்க தங்கியிருக்காங்களோ அந்த ரூமுக்கு வந்து அவங்க கூட தங்கியிருக்க அந்த பெண்கள் கிட்ட கேட்குறாங்க. அந்த ரூம்மேட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, இல்லையே சூசன் காலேஜுக்கு போயிருப்பா, அதுக்கப்புறம் ரேடியோ ஸ்டேஷனுக்கு போயிருப்பா, இது வரைக்கும் வீடு திரும்பலையேங்கிற மாதிரி அவங்க ரூம்மேட்டும் சொல்லும் போது இப்போ எல்லாத்துக்குமே ஒரு பதட்டம் வர ஆரம்பிக்குது. இப்போ அவங்க ஃப்ரெண்டு, ரூம்மேட் எல்லாருமே இந்த சூசனை தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஃபோன் இல்லைங்கிறதுனால ரொம்ப கஷ்டமா இருக்கும் கம்யூனிகேட் பண்றதுக்கு. இப்போலாம் நம்ம காணாம போயிட்டா என்ன பண்ணுவோம், ஒரு 10 ஃப்ரெண்டு வீட்டுக்கு உடனே ஃபோன் அடிச்சிருவோம், இங்க வந்தாங்களான்னு. அப்போ இவங்களுக்கு என்ன ஒரு சிரமமான சூழ்நிலை இருந்துச்சுன்னா, ஒவ்வொரு ஃப்ரெண்டு வீட்டுக்கும் நேரா போய் பார்த்துட்டு வர மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு. அவங்களும் முழு இரவு ஃபுல்லா எல்லா ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் கேட்டு பார்க்குறாங்க. பட் எங்கேயுமே சூசன் வந்ததுக்குரிய தடயங்களே கிடைக்கல. சரி, இதுக்கு மேல லேட் ஆனா சூசனுக்கு ஆபத்துன்னு மறுநாள் காலையில ஆகஸ்ட் 18ஆம் தேதி காலையில 3 மணிக்கே 911க்கு கால் பண்ணி, இந்த மாதிரி எங்க ஃப்ரெண்டு சூசன்கிற பெண்மணி காலேஜுக்கு போனவர் திரும்ப வரலன்னு ஒரு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் பதிவு பண்றாங்க. இப்போ அடுத்த நாள் காலையில போலீஸ் இந்த சூசன் படிக்கிற அந்த யூனிவர்சிட்டிக்கு வர்றாங்க. அவங்க கிளாஸ் ரூமுக்கு போறாங்க. அதுக்கப்புறம் அவங்க ரேடியோ ஸ்டேஷனுக்கு போறாங்க. இந்த யூனிவர்சிட்டி பெரிய கேம்பஸா இருக்கும். அந்த கேம்பஸ் எல்லாமே வெவ்வேறு இடத்துல இருக்கும். இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு கேம்பஸ்ல இருந்து இன்னொரு கேம்பஸுக்கு போகணும் அப்படின்னா நிறைய பேர் ஷார்ட் கட்டை யூஸ் பண்ணுவாங்க. அந்த ஷார்ட் கட் எப்படி இருக்கும்னா, ஒரு அடர்ந்த காட்டுப்பகுதி மாதிரி இருக்கும். இவங்க சுத்தி வந்தா பாதுகாப்பா வரலாம். பட் நிறைய ஸ்டூடெண்ட் பரவாயில்ல ஷார்ட் கட்ல போனா சீக்கிரமா போயிடலான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஷார்ட் கட்டை பயன்படுத்திட்டு இருந்தாங்க. பட் அந்த ஷார்ட் கட் ரொம்பவே ஆபத்து நிறைஞ்சது. அதுவும் அந்த அடர்ந்த காட்டுப்பகுதிக்கு உள்ள போனா உண்மையிலேயே என்ன நடந்தாலும் கத்தி கூச்சலிட்டு உதவி கேட்டா கூட வெளியில இருக்கிறவங்களுக்கு கேட்கவே கேட்காது. அந்த அளவுக்கு ஒரு ஆபத்தான பகுதி. சூசன் எப்பவுமே ரேடியோ ஸ்டேஷன்ல வேலை முடிய விட்டு இந்த அடர்ந்த காட்டுப்பகுதி வழியா தான் தன்னோட வீட்டுக்கு வருவாங்க, ஷார்ட் கட்ல வருவாங்க. இப்போ போலீஸும் அந்த அடர்ந்த காட்டுப்பகுதி வழியா ஃபுல்லா தேடி பார்க்குறாங்க. அப்படி தேடி பார்த்துட்டு வரும்போது ஒரு புதருக்குள்ள நிறைய செடி கொடிகள் உடைஞ்சு போன நிலையில இருக்கிறதுனால இந்த இடத்துல ஏதாவது ஒரு விஷயம் நிகழ்ந்திருக்குன்னு போலீஸ் அந்த செடி கொடியை விலக்கி விட்டு உள்ள போய் பார்க்கும்போது அங்க இந்த சூசனோட இறந்த சடலத்தை கண்டுபிடிக்கிறாங்க. சூசனோட உடலை பார்க்கும்போதே தெரியுது, அவங்க உடல் மொழியை வச்சு பார்க்கும்போதே இவங்களை கொலை பண்ண அந்த கொலைகாரன் இந்த பெண் கிட்ட தவறா நடந்திருக்காங்கிற மட்டும் தெரியுது. ஸோ விஷுவலா பார்க்கும்போதே சூசனை யாரோ ஒருத்தவங்க கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணக்கூடிய தடயங்கள் கிடைக்குது. இப்போ போலீஸ் இந்த சூசனோட உடலை பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைக்கிறாங்க. பிரேத பரிசோதனை அறிக்கையிலும் இதான் சொல்றாங்க, சூசனை கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணிருக்காங்க. அவங்க கிட்ட வந்த நபர் தவறா நடந்திருக்கான் அப்படிங்கிற தகவல் தெரியுது. ஸோ இப்போ கொலைகாரனுக்கு சம்பந்தமான பயாலஜிக்கல் மெட்டீரியலை சாம்பிளா எடுத்து வச்சுக்கிட்டாங்க. பட் அன்பார்ச்சுனேட்டா 1981ல டிஎன்ஏங்கிற டெக்னாலஜியே கிடையாது. ஸோ அதனால இதுல இருந்து டிஎன்ஏ ப்ரொஃபைல் கண்டுபிடிச்சு கொலைகாரனை பிடிக்கிறதுங்கிறது நடக்கவே முடியாத விஷயம். அப்போ போலீஸ் என்ன மாதிரிலாம் செக் பண்ணுவாங்கன்னா, மேபி இந்த பயாலஜிக்கல் மெட்டீரியல் இருந்து அந்த கொலைகாரனோட ரத்த வகை, அதாவது பிளட் குரூப் என்னன்னு கண்டுபிடிக்கலாம். அதையும் தாண்டி ஏதாவது ஃபிங்கர் பிரிண்ட் இல்ல ஃபுட் பிரிண்ட் அந்த மாதிரி ஏதாவது இருந்தா மட்டும்தான் கிரைமை சால்வ் பண்ண முடியும். பட் அன்பார்ச்சுனேட்டா இந்த கிரைம் சீன்ல எந்த விதமான ஃபிங்கர் பிரிண்ட்டும் கிடைக்கல. அதுக்கப்புறம் கொலைகாரனோட பயாலஜிக்கல் மெட்டீரியல் தவிர எந்த விதமான தடயமும் போலீஸுக்கு கிடைக்கல. யூனிவர்சிட்டியில சூசன் மட்டுமல்ல, நிறைய ஸ்டூடெண்ட் இந்த ஷார்ட்கட்டை பயன்படுத்தி தான் கேம்பஸுக்கு உள்ளவே அக்சஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ சூசனோட மரணம் அங்க படிக்கிற எல்லா ஸ்டூடெண்ட் கிட்டையும் ஒரு மிகப்பெரிய அச்சத்தையும் பதட்டத்தையும் உண்டு பண்ணுது. அதுவும் அந்த யூனிவர்சிட்டி மேனேஜ்மெண்ட் தெளிவா சொல்லிடுறாங்க, யாருமே இந்த ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணாதீங்க, அதை நாங்க ஃபிக்ஸ் பண்ற வரைக்கும்ங்கிற மாதிரி எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் அஃபிஷியலாவே ஒரு வார்னிங் கொடுக்குறாங்க. இப்போ போலீஸ் அவங்களோட முதல் கட்ட விசாரணை எங்க இருந்து ஆரம்பிக்கிறாங்கன்னா,
இந்த சூசனை ஒன்லி ஏதோ ஒரு ஸ்ட்ரேஞ்சர் கொலை பண்ணிருக்கலாம், இல்ல சூசனுக்கு நெருக்கமான ஒரு நபர் கொலை பண்ணிருக்கலாங்கிற மாதிரி ரெண்டு விதமான தியரி சொல்றாங்க. இப்ப சூசனுக்கு யாரும் பாய் ஃப்ரெண்ட் இருக்கா, அவங்களுக்கு எனிமி யாராவது இருக்காங்களா, இல்ல இந்த காலேஜுக்குள்ள நெடுநாளா சூசனுக்கு யாரு கூடயாவது ப்ராப்ளம் இருக்காங்கிற மாதிரி பலவித ஆங்கிள் விசாரணை பண்றாங்க. பட் அன்பார்ச்சுனேட்டா சூசனுக்கு எதிரின்னு யாருமே கிடையாது. போலீஸால இவன் தான் சூசனை கொலை பண்ணிருப்பாங்கிற மாதிரி ஒரு சஸ்பெக்ட் ப்ரொடியூஸ் பண்ண முடியல. அப்ப போலீஸுக்கு என்ன தோணுதுன்னா, ஒருவேளை இந்த காலேஜ் கேம்பஸ்குள்ள இந்த காலேஜில் படிக்காத ஒரு ஸ்ட்ரேஞ்சர் மூணாவது நபர் உள்ள வந்து இந்த சூசனை கொலை பண்ணிட்டு போயிருந்தா கண்டிப்பா அந்த கொலைகாரனை பிடிக்கிறது ரொம்ப கடினமான விஷயங்கிறது போலீஸுக்கு தெரியுது. இப்ப போலீஸ் அவங்க அடுத்த கட்ட விசாரணை எங்கிறது ஆரம்பிக்கிறாங்கன்னா, இந்த யூனிவர்சிட்டிக்கு பக்கத்துல இருக்கிற பில்டிங், அபார்ட்மெண்ட், அதுக்கப்புறம் காம்ப்ளெக்ஸ் எல்லாத்தையுமே விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதாவது பக்கத்துல இருக்க எந்த பில்டிங் வழியா இந்த யூனிவர்சிட்டிக்கு உள்ள வர முடியும், ஆக்சஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி பாக்குறாங்க. அப்படி செக் பண்ணிட்டு வரும்போது இந்த யூனிவர்சிட்டிக்கு பக்கத்துல இன்னொரு அபார்ட்மெண்ட் இருக்கு. அங்க ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்துட்டு இருக்கு. இப்போ அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ற எல்லா எம்ப்ளாயீஸோட டீடைலையும் போலீஸ் விசாரணை பண்ணி கேட்டுட்டு இருக்கும்போது அதுல ஜான் பால் பிலிப்ஸ் அப்படிங்கிற ஒரு நபரோட பேர் வருது. அந்த பேரை பார்த்த உடனே போலீஸுக்கு பயங்கர அதிர்ச்சி ஆயிடுச்சு. பிகாஸ் இந்த ஜான் பால்ங்கிற நபர் ஏற்கனவே போலீஸுக்கு ரொம்பவே பரிச்சயமானவன். இவன் ஏற்கனவே 3 பெண்களை கொலை பண்ணிருக்கான். அந்த வழக்குல இவன் சஸ்பெக்டா இருக்கான். இப்போ ரீசெண்டா தான் பெயில்ல வந்திருக்காங்கிற மாதிரி தெரியுது. பட் அந்த 3 பெண்களை கொலை பண்ண அந்த வழக்கோட விசாரணை இன்னுமே நீதிமன்றத்தில் நடந்துட்டு இருக்கு. அப்படி இவன் யாரை கொலை பண்ணிருக்கானா, தெரேசா கிளர்க் அப்படிங்கிற ஒரு பெண்ணை 1976ஆம் வருஷம் அவங்க வீட்டுக்குள்ள புகுந்து அபார்ட்மெண்ட்டுக்குள்ள உள்ள போய் அந்த பெண் கிட்ட தவறா நடந்து கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணிருக்கான். ஸோ அப்போ அந்த தெரேசா கிளர்க்குங்கிற பெண்மணி எங்க ஸ்டே பண்ணியிருந்தாங்களோ அவங்க வீட்டுக்கு பக்கத்துல தான் இவன் ஸ்டே பண்ணியிருக்கான். அதுக்கப்புறம் இந்த இன்சிடென்ட் நடந்து 2 வருடம் கழித்து 1976ஆம் வருஷம் கேத்லின்கிற ஒரு பெண்மணியை இதே மாதிரி வீடு புகுந்து கொலை பண்ணியிருக்கான். அதுக்கப்புறம் ஜோயன்கிற இன்னொரு பெண்மணியும் வீடு புகுந்து கொலை பண்ணியிருக்கான். இந்த 3 பேரையும் அவன் கொலை பண்ண பேட்டர்ன் எப்படின்னா, அவங்க எங்க கொலை செய்யப்பட்டாங்களோ அவங்க வீட்டுக்கு பக்கத்துல தான் இவன் ஸ்டே பண்ணிருக்கான். 2வது பேட்டர்ன், அந்த 3 பேர்கிட்டையும் இவன் தவறா நடந்திருக்கான். 3வது, அந்த 3 பெண்களையும் ஒரே மாதிரி கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணிருக்கான். அப்படிப்பட்ட இளம் பெண்கள் கிட்ட தவறா நடந்து கொலை பண்ற ஒரு குற்றவாளிய இவங்க பெயில்ல விட்டதே தப்பு. பட் அவனுக்கு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் கொடுத்திருக்காங்க. அதுவும் யூனிவர்சிட்டிக்கு பக்கத்திலே ஒரு அபார்ட்மெண்ட்ல வேலை பார்க்கறதுனால இவன் வேலை பார்க்குற அந்த அபார்ட்மெண்ட்ல இருந்து ஈஸியா யூனிவர்சிட்டிக்கு உள்ள வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுவும் சூசன் எந்த இடத்துல வச்சு கொலை செய்யப்பட்டாங்களோ அந்த அடர்ந்த காட்டு பகுதியை ஈஸியா அவன் வேலை பார்க்குற இடத்துல இருந்து அக்சஸ் பண்ண முடியுங்கிறதுனால ஒருவேளை இந்த ஜான் பால்ங்கிறவன் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது சூசன் தனியா வந்ததை இவன் பார்த்துருக்கலாம். அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திட்டு இவன் சூசனை கொலை பண்ணிருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி போலீஸ் திங்க் பண்ணி இப்போ அவனை விசாரணைக்கு கூப்பிடுறாங்க. அவன் என்ன சொல்றான், சார் நீங்க ஏற்கனவே 3 பேரை கொலை பண்ண வழக்கில் எனக்கு விசாரணை நடந்துட்டு இருக்கு, அந்த கொலையவே நான் பண்ணலைங்கிறேன். இப்போ நீங்க 4வது இன்னொரு பெண்ணை சொல்லி அந்த பெண்ணை நான் போய் கொலை பண்ணிட்டேங்கிறீங்களே. நீங்க சொன்ன மாதிரி சூசன்கிற பெண்ணை எனக்கு யாருன்னே தெரியாது, அந்த யூனிவர்சிட்டி கேம்பஸ்குள்ள நான் போகவே இல்லைங்கிற மாதிரி இவன் ஸ்ட்ராங்கா சொல்றான். பட் என்னதான் இவன் இதை டினை பண்ணா கூட போலீஸுக்கு இவன் மேல ஒரு சந்தேகம் இருக்கு. பட் இருந்தாலும் போலீஸ் அவனை அரெஸ்ட் பண்ண முடியாத மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுது. இந்த டயத்துல இறந்து போன சூசனோட உடலை பிரேத பரிசோதனை பண்ணும்போது அதுல கொலைகாரனோட பயாலஜிக்கல் மெட்டீரியல் தவிர இன்னொரு மிக முக்கியமான விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. 2 ஹேர் சாம்பிளை கண்டுபிடிக்கிறாங்க. அதுவும் 1981ல் ஹேர் சாம்பிள்ங்கிறது ஒரு முக்கியமான தடயமா பார்க்கப்படுது. பட் இந்த ஹேர் சாம்பிள் எப்படின்னா, டிஎன்ஏ மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ்னு சொல்ல முடியாது. ஒருத்தனோட ஹேர் இன்னொருத்தவங்க அந்த கிரைம்ல கிடைச்ச ஹேரோட மேட்ச் ஆயிருக்கு, அதனால இவன் தான் அந்த கொலையை பண்ணியிருப்பான்னு யாருக்குமே தண்டனை வாங்கி தர முடியாது. பிகாஸ் டிஎன்ஏங்கிறது அறிவியல் ரீதியாக நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது 100% அதில் சொல்ற ரிசல்ட் கரெக்டாக இருக்கும். பட் இந்த ஹேர் எப்படி இருக்குன்னா, ஓகே ஒரு மாதிரி ஒத்து போகுதுன்னு தான் சொல்ல முடியும், இருக்கலாம் மேபி 80% இப்படி தான் சொல்ல முடியும், தவிர உறுதியா இது இவனோட ஹேர் தாங்கிறத சொல்ல முடியாது. அது எப்போ சொல்ல முடியும்னா, அந்த ஹேர் ரூட்ல இருந்து வந்தா, இப்போ நம்ம தலைமுடி எப்படி மேலாப்புல வெட்டி பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், அதுல சொல்ல முடியாது. பட் ஒரு தலைமுடி ஹேர்ல இருந்து இப்படி ரூட்டோட வந்துச்சுன்னா அதுக்குள்ள இருக்க டிஎன்ஏ வச்சு சொல்லலாம். பட் 1981ல் அந்த ஆப்ஷனும் இல்லை. பட் அப்படி இருந்தாலும் இந்த பெண்ணோட உடல்ல கிடைச்ச அந்த ஹேர் சாம்பிள் எடுத்துக்கிறாங்க. இதுல நம்பர் 1 சஸ்பெக்டை இப்போ உள்ள வர்ற அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனில வேலை பார்த்துட்டு இருக்க ஜான் பால் அப்படிங்கிற நபரோட ஹேர் சாம்பிளோட ஒப்பிட்டு பார்க்குறாங்க. அப்பவே ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட் சொல்லிடுறாங்க, இல்லை சார் இந்த ஹேர் சாம்பிள் இந்த ஜான் பாலுக்கு சொந்தமான ஹேராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிறாங்க. அவனும் ஏற்கனவே என்ன சொல்கிறான், இந்த சூசன்கிற பெண்ணை எனக்கு யாருன்னே தெரியாதுங்கிறான்.
அதனால மேபி இந்த ஜான் பால் சூசனை கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இல்லைன்னு இப்போ அவனை சஸ்பெக்ட் லிஸ்ட் இருந்து ரிமூவ் பண்றாங்க. பட் அப்படி இருந்தாலும் போலீஸுக்கு அவன் மேல ஒரு கண்ணு இருந்துட்டே தான் இருக்கு. இந்த டயத்துல இவன் ஏற்கனவே 3 பேர் கொலை பண்ணிட்டான்னு சந்தேகப்பட்டு இந்த வழக்கோட விசாரணை போயிட்டு இருக்கும்போது இவன் வெளியில இருக்கும் போதே நிறைய கிரைம் இன்வால்வ் ஆகுறான். ஈவன் ஒரு பெண்ணை கடத்த முயற்சி பண்றான், இன்னொருத்தங்கிட்ட கத்தியை காமிச்சு வழிப்பறி கொலையில ஈடுபடுறான். அதனால இவனுக்கு கொடுத்த பெயிலை கேன்சல் பண்ணி இந்த ஜான் பால்ங்கிற நபரை ஜெயிலுக்கு அனுப்பிடுறாங்க. இப்போ சூசனோட கொலை வழக்குல இவன் தான் ஒரே சஸ்பெக்ட். இப்போ அவனும் இல்லைங்கிற மாதிரி தெரிய வருது. அதே மாதிரி போலீஸ் திரும்ப கிரைம் சீனுக்கு போறாங்க. அங்கேயும் தடயம் கிடைக்கல. உண்மையிலேயே இந்த சூசனை யார் கொலை பண்ணிருப்பாங்க அப்படிங்கிறத நம்மளால கடைசி வரைக்கும் கண்டுபிடிக்க முடியாதோ அப்படிங்கிற சந்தேகம் போலீஸுக்கு வரும்போது அந்த நேரத்துல தான் போலீஸுக்கு ஒரு மிக முக்கியமான தடயம் கிடைக்குது. அதாவது இந்த பெண் எங்க வச்சு கொலை செய்யப்பட்டாங்களோ அங்க இருந்து சிறிது தூரத்துல ஒரு கிரீக், ஒரு சிற்றோடை இருக்கு. அந்த சிற்றோடைக்குள்ள ஒரு மரக்கிளை இருக்கு. அந்த கிளையில சூசனோட அந்த பேக்கை கண்டுபிடிக்கிறாங்க. அதாவது அவங்க கடைசியா காணாம போனப்போ எல்லோ கலர்ல ஒரு பேக் போட்டிருக்காங்க. அதுக்குள்ள அவங்களுக்கு சொந்தமான சில உடைமைகள் இருக்கு. ஒரு பர்ஸ் இருந்திருக்கு. அதுல $10 பணம் வச்சிருந்திருக்காங்க. இப்போ போலீஸ் இவங்களோட எல்லோ பேக்கை எடுத்து செக் பண்ணி பார்க்குறாங்க. பட் அன்பார்ச்சுனேட்டா அதுக்குள்ள வேற எந்த தடயமும் கிடைக்கல. பட் இவங்களை கொலை பண்ண அந்த கொலைகாரன் அந்த பேக்குக்குள்ள இருக்க $10 எடுத்துட்டு போயிட்டான். இப்போ இவங்க பேக் எங்க கண்டுபிடிக்கப்பட்டதோ அதுக்கு பக்கத்துல போலீஸ் இன்னுமே கொஞ்சம் டீப்பா தேடி பார்க்கும்போது இன்னொரு மிக முக்கியமான தடயம் கிடைக்குது. ரெட் கலர்ல ஒரு சின்ன பேக் கிடைக்குது. அந்த பேக் எப்படின்னா ஒரு பார்க்க மெடிக்கல் கிட் மாதிரி இருக்கு. அதாவது யாரோ உடம்பு சரியில்லாத ஒரு நபர் அவருக்கு தேவையான மெடிசின் உள்ள நிறைய வச்சிருக்கிறத பாக்குறாங்க. நீங்க அமெரிக்கால இந்த மாதிரி மெடிசின் கொடுக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஊர்ல மாத்திரைன்னு சொல்லுவோம், நம்ம எல்லாமே மெடிக்கல் ஷாப்ல போய் வாங்கிட்டு வந்துடும். அங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு நபருக்கு பிரிஸ்கிரைப் பண்ணி ஒரு மெடிசின் கொடுக்கும்போது அது எல்லோ கலர்ல இப்படி ஒரு பாக்ஸ் இருக்கும், அதுக்குள்ள போட்டு கொடுப்பாங்க. அந்த பாக்ஸ்ல ஒரு லேபிள் ஒட்டியிருப்பாங்க. அதுல அந்த பேஷண்டோட நேம், யாருக்கு மாத்திரை கொடுக்குறோங்கிற மாதிரி ஒரு டீட்டெயில் எழுதியிருப்பாங்க. ஸோ இந்த ரெட் கலர் பேக்குக்குள்ள ஒரு மாத்திரை டப்பா இருக்கு. அதை எடுத்து பார்க்கும்போது டேனியல் வோல்சன் அப்படிங்கிற ஒரு பேர் எழுதியிருக்கு. ஸோ தட் மீன்ஸ் அந்த நபருக்கு சொந்தமான மெடிக்கல் கிட்னு தெரியுது. ஜெனரலா நிறைய பேர் இந்த மாதிரி மெடிக்கல் கிட்டை வந்து மிஸ் பண்ணிட்டு போவாங்க. பட் அந்த மெடிக்கல் கிட் எங்க கண்டுபிடிக்கப்பட்டது அப்படிங்கிறதா மேட்டர். அதாவது ஒரு அடர்ந்த காட்டு பகுதிக்குள்ள இந்த மாதிரி ஒரு சிற்றோடைக்கு பக்கத்துல அவ்வளவோ மனித நடமாட்டம் இல்லாத இடத்துல கொலை செய்யப்பட்ட ஒரு பெண்ணோட பேக்கை கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கு பக்கத்துல இந்த மெடிக்கல் பேக்கை கண்டுபிடிச்சது உண்மையிலேயே இந்த டேனியல் வோல்சன்கிற நபர் மேல ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துது. இப்போ அந்த டேனியல் வோல்சன் யாருன்னு விசாரணை பண்ணும்போது அவனும் ஒரு குற்றவாளி தான். போலீஸுக்கு ரொம்பவே பரிச்சயமான ஒரு நபர் தான். அவன் எங்க இருக்கான் அப்படின்னா, இவங்க இந்த யூனிவர்சிட்டி கேம்பஸுக்கு பக்கத்திலே இன்னொரு அபார்ட்மெண்ட் இருக்கு. அந்த அபார்ட்மெண்ட்ல ஹேண்டிமேன், அதாவது சின்ன சின்ன வேலைகள், தோட்ட வேலை பார்க்கறது, எடுபிடி வேலை பார்க்குற வேலை பார்த்துட்டு இருக்கான். இவன் மேலையும் நிறைய கிரிமினல் வழக்கு இருக்கு. பட் போலீஸ் செக் பண்ணி பார்க்கும்போது இவன் எந்த அபார்ட்மெண்ட்ல ஹேண்டிமேனை வேலை பார்க்குறானோ அங்க இருந்து இந்த யூனிவர்சிட்டிக்கு உள்ள வர்றதுக்கு அக்சஸ் இருக்கு. அப்படிங்கிறதுனால இப்போ செகண்ட் சஸ்பெக்டா டேனியல் வோல்சன் அப்படிங்கிற இந்த நபர் வர்றான். இப்போ அந்த டேனியல் கிட்ட போலீஸ் கேட்குறாங்க, சார் நீங்க சொல்ற மாதிரி சின்ன சின்ன வழக்குகள் என் மேல இருக்கு. பட் அந்த யூனிவர்சிட்டி கேம்பஸுக்கு உள்ளேயே நான் வரல சார். உங்களுக்கு சந்தேகம் இருந்தா என்னோட ஹேர் சாம்பிளை நீங்க எடுத்து செக் பண்ணி பார்த்துக்கோங்கிறான். ஸோ அவனோட ஹேர் சாம்பிளையும் போலீஸ் எடுத்துக்கிறாங்க. ஜென்ரலா எவனாவது ஒருத்தன் வாலண்டியரா வந்து சாம்பிள் கொடுக்குறான் அப்படின்னா அவன் மேல தவறு இல்லைங்கிற மாதிரி தான் அர்த்தம். சரிப்பா, நீ இருந்தாலும் சாம்பிள் கொடுத்துருக்க, ஊரை விட்டு எங்கேயும் போகக்கூடாதுங்கிற மாதிரி போலீஸ் அவனுக்கு ஒரு வார்னிங் கொடுத்து அனுப்புறாங்க. இந்த மீன் டைம் லேப்ல வச்சு இந்த டேனியல்ங்கிற நபரோட ஹேர் சாம்பிளை கிரைம் சீன்ல கிடைச்ச ஹேர் சாம்பிளோட ஒப்பிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப சில கொஸ்டின் கேட்கறதுக்காக இந்த டேனியலை தொடர்பு கொள்ள முயற்சி பண்றாங்க. ரீச் பண்ண முடியல. பட் அவனோட வீட்டுக்கு போகும்போதுதான் போலீஸுக்கு ஒரு அதிர்ச்சி காத்துட்டு இருக்கு. எப்ப போலீஸ் சந்தேக வளையத்துக்குள்ள டேனியல் அப்படிங்கிற இந்த நபரை கொண்டு வந்தாங்களோ அப்பவே அவன் ஊரை விட்டு ஓடி போயிடுறான். அப்ப என்ன பண்ணிருக்கான், போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கான். அந்த கடிதத்தை ஃபைனலா 2-3 கிழிச்சு பாதி கடிதம் டாய்லெட்டுக்குள்ள கிடக்கு, பாதி கடிதம் கிச்சன்ல இருக்கு. இப்போ போலீஸ் அந்த கடிதத்துல கிழிக்கப்பட்ட அந்த பேப்பர் துண்டுகளை எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது அவன் என்ன எழுதியிருக்கானா, சார் நான் கொலை பண்ணலை, பட் இருந்தாலும் ஒரு சந்தேக வளையத்துக்குள்ளே என்னை கொண்டு வந்துட்டீங்க, நான் இனிமேல் ஜெயிலுக்கெல்லாம் போகிறதுக்கு ரெடியாக இல்லை, என்ன ஆளை விடுங்க, நான் அந்த ஊரை விட்டே போகிறேன்னு சொல்லி அவன் இந்த ஊரை விட்டே போயிருக்கான். பட் இருந்தாலும் போலீஸ் அவனை தேட ஆரம்பிக்கிறாங்க. இந்த நேரத்தில் டேனியல் அப்படிங்கிற அந்த நபரோட ஹேர் சாம்பிள் ரிசல்ட் லேப்லேருந்து வருது. ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை சார் இவனோட ஹேரோட அது சரியாக ஒத்து போல, மேபி இந்த டேனியலும் அந்த குற்றவாளியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிற மாதிரி தான் ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட் இந்த ஹேர்
சாம்பிள் டெஸ்ட் ரிசல்ட்டை வச்சு ஃபீல் பண்றாங்க. இந்த டயத்துல இந்த கேஸ்ல ஃபர்ஸ்ட் ஜான் பால்ங்கிற ஒரு நபரை போலீஸ் விசாரணை பண்ணாங்க. அவ ஏற்கனவே 3 பெண்களை கொலை வழக்குல அவனை சந்தேகத்தின் அடிப்படையில் போலீஸ் விசாரிச்சுட்டு இருந்தாங்க. இப்போ அவனை பிடிச்சி ஜெயில போட்டாங்க. இந்த ஜான் பால்ங்கிற நபர் ஜெயில இருக்கும்போது கூட தன்னோட தங்கிட்டு இருக்க அந்த இன்மேட் கிட்ட இந்த 3 பெண்களையும் நான் தான் கொலை பண்ணேங்கிறத கன்ஃபெஷன் பண்ணிக்கிறான். பட் 4வதா சூசன்கிற பெண்ணை நான் பார்த்ததே கிடையாது. பட் போலீஸ் தேவையில்லாம அந்த பெண்ணை ஏன் கூட லிங்க் பண்ணி பேசுறாங்கிற மாதிரி அந்த இன்மேட் கிட்ட சொல்லியிருக்கான். இப்போ அவன் போய் இந்த தகவலை போலீஸ் கிட்ட சொல்றான். ஃபைனலா ஜான் பால் அப்படிங்கிற இந்த நபரோட வழக்கு விசாரணை நீதிமன்றத்துக்கு வருது. அவன் முதல்ல அந்த கொலை பண்ண 3 பெண்களோட கொலை வழக்கிலையும் இந்த ஜான் பால் குற்றவாளிங்கிற மாதிரி உறுதி செய்யப்பட்டு அமெரிக்க நீதிமன்றத்தில் இந்த ஜான் பால்ங்கிற நபருக்கு மரண தண்டனை கொடுக்குறாங்க. ஸோ இவனுக்கு மரண தண்டனை கொடுக்க விட்டு அவனை டெத் ரோல அனுப்புறாங்க. அப்படி டெத் ரோல வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த ஜான் பாலுக்கு 40 வயசு இருக்கும்போது இவனுக்கு பிரிசன்ல இருக்கும் போதே ஹார்ட் அட்டாக் வந்து அங்கேயே இறந்து போயிடுறான். ஸோ இப்போ சூசனோட கேஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா போலீஸ் மட்டுமல்ல, சூசனோட குடும்ப உறவுகளே எல்லாருமே ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ற விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஜெயில ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போன ஜான் பால் தான் சூசனை கொலை பண்ணிருக்கணும். பட் எதுக்காக அவன் சூசனை தான் கொலை பண்ணலைங்கிறத கன்ஃபெஷன் பண்ணிக்கவே இல்லை அப்படிங்கிறது யாருக்குமே புரியாத புதிரா இருக்கு. பட் அப்படி இருந்தா கூட இந்த ஜான் பால் தான் சூசனை கொலை பண்ணிருப்பாங்கிறதுக்கு எந்த ஆதாரமும் இல்லைங்கிறதுனால சூசனோட கொலை வழக்கு இன்னுமே ஓப்பன்ல தான் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஜான் பாலை விசாரிச்சாங்க, அப்புறம் டேனியல்ங்கிற ஒரு நபரை விசாரிச்சாங்க. அதுக்கப்புறம் அந்த காலேஜுக்குள்ளே ஒரு 2-3 சஸ்பெக்டை கொண்டு வர்றாங்க. பட் அன்பார்ச்சுனேட்டா எவ்வளவு பேரை விசாரிச்சாலும் எவ்வளவு தடயங்களை வச்சு இன்வெஸ்டிகேட் பண்ணா கூட இந்த சூசனை யாரு கொலை பண்ணாங்கிறத போலீஸால கண்டுபிடிக்க முடியல. ஸோ ஃபர்தரா இந்த கேஸ்ல எந்தவித தடயங்களும் கிடைக்கல, எந்தவித சஸ்பெக்டும் கிடைக்கலங்கிறதுனால இந்த சூசனோட கொலை வழக்கோட ப்ராக்ரஸ் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்லோவாயிட்டு வருது. நாட்கள் வாரமாகுது, வாரங்கள் மாதமாகுது, மாதங்கள் வருடமாகுது, ஏன் வருடங்கள் பல வருடங்கள் கூட ஆகுது. இந்த சூசனை யாரு கொலை பண்ணாங்கன்னு தெரியாம இருக்கிறதுனால இந்த சூசனோட கொலை வழக்கோட ப்ராக்ரஸ் கம்ப்ளீட்டா கோல்டு கேஸா மாறிடுது. என்னதான் 1981ஆம் வருஷம் நிகழ்ந்த இந்த கொலையை போலீஸால தீர்க்க முடியாம இருந்தா கூட அந்த கொலைகாரனோட பயாலஜிக்கல் மெட்டீரியல் அப்படிங்கிற மிகப்பெரிய தடயம் போலீஸ் கிட்ட இருக்கிறதுனால என்னைக்காவது ஒரு நாள் இந்த அறிவியல் டெக்னாலஜி வளர்ந்து வரும்போது, டிஎன்ஏ டெக்னாலஜி நடைமுறைக்கு வரும்போது கண்டிப்பா இந்த கொலைகாரனை கண்டிப்பா பிடிக்க முடியுங்கிற நம்பிக்கை போலீஸுக்கு இருக்கு. அவங்க நம்பிக்கை வீண் போகல. இந்த கொலை நடந்து கிட்டத்தட்ட 20 வருடங்கள் கழித்து 2000ல போலீஸ் ஆபீசர் கோல்டு கேஸ் யூனிட் இந்த கேஸை திரும்ப ரீஓபன் பண்றாங்க. அப்போ டிஎன்ஏ டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. பிரேத பரிசோதனை அப்போ இந்த சூசனோட உடம்புல கண்டுபிடிக்கப்பட்ட கொலைகாரனோட பயாலஜிக்கல் மெட்டீரியல் எடுக்கிறாங்க. பட் அந்த மெட்டீரியல் கிட்டத்தட்ட 20 வருடங்கள் ஆச்சு. பிளஸ் அதோட குவான்டிட்டியும் ரொம்ப குறைவா இருக்கிறதுனால அப்ப டிஎன்ஏல பிசிஆர்னு ஒரு டெக்னாலஜி இருக்கு, பாலிமர் செயின் ரியாக்ஷன். அதாவது ஒரு சின்ன ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் டிஎன்ஏ கிடைச்சா கூட போதும், இந்த பிசிஆர்ங்கிற டெக்னாலஜியை வச்சு அதை மல்டிப்ளை பண்ண முடியும். அந்த பிசிஆர்ங்கிற டெக்னாலஜியை வச்சு 20 வருடங்களுக்கு முன்னாடி கிடைச்ச அந்த கொலைகாரனோட பயாலஜிக்கல் மெட்டீரியலை வச்சு ஃபைனலா 2000 வருஷம் அந்த கொலைகாரனோட டிஎன்ஏ ப்ரொஃபைலை டிரைவ் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் போலீஸ் ஆஃபீஸர் என்ன பண்றாங்க, அவங்க கிட்ட இருக்கிற நோன் கிரிமினல் டேட்டா பேஸான கோடிஸ்ல செக் பண்ணி பார்க்குறாங்க. சூசனை கொலை பண்ண அந்த கொலைகாரன் நம்மளுக்கு பரிச்சயமானவனா இருக்கானான்னு பார்க்கும்போது அந்த கோடிஸ் டேட்டா பேஸ்ல அன்பார்ச்சுனேட்டா எந்த மேட்சும் கிடைக்கல. அப்போ போலீஸுக்கு ஒன்று புரியுது, இது நடந்தது 1981ல. ஸோ இவங்க கோடிஸ்ங்கிற டேட்டா பேஸ் அதுக்கப்புறம் தான் டெவலப் பண்ணாங்க. ஸோ மேபி இந்த கோடிஸ்ங்கிற டேட்டா பேஸ் டெவலப் பண்ணதுக்கு அப்புறம் அந்த கொலைகாரனை போலீஸ் அரெஸ்டே பண்ணலங்கிற மாதிரி தான் போலீஸ் திங்க் பண்றாங்க. ஜெனரலா இந்த மாதிரி ஒரு கோல்டு கேஸ் ரீஓபன் பண்ணி செக் பண்ணி பார்க்கும்போது அதுல கொலைகாரனோட டிஎன்ஏ இருந்தா ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி கோடிஸ்ல பார்ப்பாங்க. அது மேட்ச் ஆகலனா அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பழைய கோல்டு கேஸ் ஃபைல்ல பார்ப்பாங்க. இனிஷியலா அந்த கொலை நடந்தப்போ போலீஸ் யாரையெல்லாம் சஸ்பெக்ட்னு விசாரிச்சாங்களோ அவங்க கிட்ட இருக்கிற டிஎன்ஏ சாம்பிள் வாங்கி கம்பேர் பண்ணி பார்ப்பாங்க. 1981ல வெறும் ஹேர் சாம்பிளை மட்டும்தான் செக் பண்ணாங்க. பட் இப்போ கூட அந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட ஜான் பால்ங்கிற ஒரு சீரியல் கில்லரை 3 பெண்களை கொலை பண்ணவன, ஹார்ட் அட்டாக்ல இறந்து போனவன அவன் தான் இந்த கொலையை பண்ணியிருக்கணுங்கிற மாதிரி எல்லாருமே நம்புறாங்க. பட் இப்போ அவனோட டிஎன்ஏ சாம்பிள் போலீஸ் கிட்ட இல்லை, பட் கொலைகாரனோட டிஎன்ஏ கிடைச்சிருச்சு. அப்போ என்ன பண்றாங்கன்னா உண்மையிலே இந்த ஜான் பால் தான் சூசனை கொலை பண்ணானா இல்லையாங்கிறத உறுதிப்படுத்துறதுக்காக போலீஸ் கோர்ட்ல போயிட்டு ஒரு ரிக்வெஸ்ட் கேட்குறாங்க.
கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி ஹார்ட் அட்டாக்ல இறந்து போன அந்த ஜான் பால்ங்கிற ஒரு சீரியல் கில்லரோட உடம்ப திரும்ப தோண்டி எடுத்து அவனோட டிஎன்ஏவை நாங்க எடுத்து ஒப்பிட்டு பார்க்கணும்னு ஒரு மனு தாக்கல் பண்றாங்க. ஸோ அந்த மனுக்கும் பெர்மிஷன் கிடைக்குது. ஃபைனலா 2002 வருஷம் இந்த ஜான் பால் அப்படிங்கிற சீரியல் கில்லரோட உடலை தோண்டி எடுக்கிறாங்க. அப்போ அவனோட உடம்பு ஆல்மோஸ்ட் டீகம்போஸ் ஆயிடுச்சு. வெறும் எலும்பு கூடுகள் மட்டும்தான் இருக்கு. அந்த எலும்புல இருக்க போன் மேரோன்னு சொல்லுவாங்க, அதுக்குள்ள இருந்து டிஎன்ஏவை எடுத்து அதை இந்த சூசனோட கொலைகாரனோட டிஎன்ஏவோட ஒப்பிட்டு பார்க்குறாங்க. அது கம்ப்ளீட்டா மேட்ச் ஆகல. ஸோ தட் மீன்ஸ் ஏற்கனவே இந்த ஜான் பால்ங்கிற சீரியல் கில்லர் சொன்ன மாதிரி சூசனை அவன் கொலை பண்ணல. சார், நான் 3 பேரை கொலை பண்ணது உண்மைதான், பட் சூசன் எனக்கு யாருன்னே தெரியாதுன்னு அவன் பல முறை சொல்லியிருக்கான். அது உண்மை அப்படிங்கிறது 20 வருடங்களுக்கு அப்புறம் நிரூபிக்கப்படுது. இப்போ ஜான் பால்ங்கிற ஒரு சஸ்பெக்ட் இதுல கொலைகாரனா இல்ல அப்படின்னா இந்த கேஸ்ல வேற யார சஸ்பெக்டா விசாரிச்சாங்க? டேனியல் வோல்சன்கிற ஒரு நபர். அவனோட ஹேர் சாம்பிள் தான் டெஸ்ட் பண்ணிருக்காங்க. அவன் அதுக்குள்ளேயே ஊரை விட்டு ஓடி போயிட்டான். பட் அவனோட ஹேர் சாம்பிளும் அப்ப மேட்ச் ஆகலைன்னு அவனையும் சஸ்பெக்ட் லிஸ்ட் வந்து போலீஸ் ரிமூவ் பண்ணிருந்தாங்க. சரி, ஓகே, இப்போ அவனோட டிஎன்ஏவும் நம்ம எடுத்து பார்த்து ஒப்பிட்டு பார்த்தா இப்போ அவனோட டிஎன்ஏ மேட்ச் ஆகலனா சரி நம்ம வேற யாரையாவது தேடி பார்க்கலாங்கிற மாதிரி அந்த டேனியல்ங்கிற நபர் இப்ப எங்க இருக்கான்னு விசாரணை பண்றாங்க. அவன் ஏற்கனவே ஊரை விட்டு ஓடி போனவன். இப்போ 22 வருஷம் ஆச்சு. பட் ஃபைனலா அவனை மிஷிகன் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்ல வச்சு கண்டுபிடிக்கிறாங்க. அவனுக்கு திருமணமாகி குழந்தைகள் இருக்கு. இப்போ அவங்கிட்ட போய் போலீஸ் கேட்குறாங்க. போலீஸை பார்த்தவனே இந்த டேனியலுக்கு பதட்டம் ஆயிடுச்சு. சார், 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்தீங்க, இப்போ ஏன் சார் வந்திருக்கீங்க? அப்பயே ஹேர் சாம்பிள் மேட்ச் ஆகல, என்ன ஆளை விடுங்க சார் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்றான். அது ஓகேப்பா, ஹேர் சாம்பிள்லாம் ஓகே, இப்போ டிஎன்ஏ வந்துருச்சு. உன்னோட டிஎன்ஏ சாம்பிள் எங்களுக்கு வேணும். அதை நாங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உண்மையிலே உன் மேலே தப்பு இல்லைன்னா உன்னை நாங்கள் ரிலீஸ் பண்ணிடுவோங்கிறாங்க. பட் இந்த டேனியல் என்ன சொல்கிறான்? இல்லை சார், என்னால் டிஎன்ஏ சாம்பிள் தர முடியாதுங்கிற மாதிரி சொல்கிறான். இப்போ போலீஸ் என்ன பண்ணுறாங்க? கோர்ட்டில் போய் ஒரு மனு தாக்கல் பண்ணுறாங்க, எங்களுக்கு இந்த டேனியலோட டிஎன்ஏ வேணும்னு. பட் கோர்ட் அந்த மனுவை நிராகரிக்கிறாங்க. நீங்கள் டேனியல் தான் அந்த கொலையை பண்ணியிருப்பாங்கிறதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஆதாரமே இல்லையே. ஆதாரமே இல்லாமல் நான் எப்படி அவனோட டிஎன்ஏ சாம்பிள் எடுக்க முடியும்னு கோர்ட்டும் அந்த மனுவை நிராகரிச்சிடறாங்க. ஜென்ரலா இந்த மாதிரி கோர்ட்டு வழியா அஃபிஷியலா போய் டிஎன்ஏ சாம்பிள் எடுக்க முடியலன்னா போலீஸ் என்ன பண்ணுவாங்க? அப்படி பேக் டோர் வழியா போய் அந்த டிஎன்ஏ சாம்பிளை எடுப்பாங்க. அதுக்கு நம்ம எவ்வளவோ கேசஸ் பார்த்துருக்கோம். ஒருத்தன் பின்னாடியே போவாங்க, அவன் எங்கேயாவது ஒரு காஃபி ஷாப்ல போயிட்டு காஃபி குடிச்சு தூக்கி போட்டு போயிருப்பான், இல்லை சூயிங்கம் சாப்பிட்டு துப்பிட்டு போயிருப்பான். அதெல்லாம் உடனே கலெக்ட் பண்ணிட்டு டிஎன்ஏ எடுப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் இந்த டேனியல்ங்கிற நபரோட டிஎன்ஏவை எடுக்கிறதுக்கு போலீஸ் 24 மணி நேரமும் அவனை கண்காணிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ரீசெண்டா தனக்கு சொந்தமான காரை இந்த டேனியல் இன்னொரு நபர்கிட்ட சேல் பண்ணியிருக்கான். இப்போ அவனோட காரை போய் போலீஸ் வாங்கி பார்க்குறாங்க, அதுக்குள்ள ஏதாவது தடயம் கிடைக்குமான்னு. அப்படி உள்ள காருக்குள்ள பார்த்த போலீஸுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி காத்துட்டு இருக்கு. இவனுக்கு கொஞ்சம் சிகரெட் பிடிக்கிற பழக்கம் இருந்திருக்கு. ஸோ செயின் ஸ்மோக்கரா இருந்திருக்கான். ஒவ்வொரு டைமும் இவன் டிரைவ் பண்ணிட்டு இருக்கும்போது ஸ்மோக் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த மீதம் இருக்கிற சிகரெட் பட்டை அந்த காருக்குள்ள ஒரு ட்ரே மாதிரி இருக்கு, அதுக்குள்ளதான் அதை வச்சிட்டு இருந்திருக்கான். இப்போ இப்படி காரை இன்னொருத்தட்ட அவன் சேல் பண்ணும்போது அவனோட காரை கிளீன் பண்ணாமே கொடுத்துருக்கான். இப்போ அந்த புது ஓனர்கிட்ட இருந்து போலீஸ் காரை வாங்குறாங்க. அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன சிகரெட் துண்டுகள் இருக்கு. ஒரு சிகரெட் துண்டு இருந்தாலே அதுல இருந்து டிஎன்ஏவை கண்டுபிடிச்சலாம். பட் இவ்வளவு சிகரெட் துண்டுகள் இருக்கு. அதுல இருந்து சில சாம்பிளை எடுத்துட்டு ஃபாரன்சிக் டீம் டெஸ்ட்டுக்கு அனுப்புறாங்க. இப்போ டேனியலோட டிஎன்ஏ கிடைக்குது. ஸோ டேனியலோட டிஎன்ஏவையும் 22 வருஷத்துக்கு முன்னாடி கொலை செய்யப்பட்ட சூசனோட அந்த கொலைகாரனோட டிஎன்ஏவையும் ஒப்பிட்டு பார்க்குறாங்க. ரெண்டுமே 100% மேட்ச் ஆகுது. ஸோ இதுல இருந்து சந்தேகமே கிடையாது. 1981ல அந்த அடர்ந்த காட்டுப்பகுதிகளை வச்சு சூசனை கொலை பண்ணது டேனியல் அப்படிங்கிறது உறுதி செய்யப்படுது. இப்போ போலீஸ் இதை ஒரு ஆதாரமா வச்சு அவனை விசாரணை கூட்டிட்டு வராங்க. அப்போ அவங்கிட்ட போலீஸ் இந்த டிஎன்ஏ மேட்ச் ஆயிடுச்சுங்கிறத சொல்லாம ஜஸ்ட் கேஷுவலா விசாரணை பண்றாங்க. சரிப்பா, நான் உங்ககிட்ட சில கேள்வி கேட்கிறோம், அதுக்கு பதில் சொல்லிட்டு நீ கிளம்பு. சூசன் கொலை செய்யப்பட்ட அந்த இடத்துல இருந்து சிறிது தூரத்துல ஒரு சிற்றோட இருக்கு. அங்க சூசனோட பேக்கை கண்டுபிடிச்சோம். அந்த சூசன் பேக்ல ஒரு $1000 வச்சிருந்திருக்காங்க. அதையும் அவன் திருடிட்டு போயிட்டான். அந்த பேக்ல அந்த கொலைகாரனோட நாங்க ஃபிங்கர் பிரிண்ட்டை கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அதனால உன்னோட சாம்பிள் தர முடியுமான்னு கேட்குறாங்க. இப்போ திடீர்னு இந்த டேனியல் என்ன சொல்றான்? அவனுக்கு பயங்கர கடுப்பாயிருச்சு. என்ன சார் சொல்றீங்க? அந்த பேக்ல $1000 இருந்துச்சா? வெறும் $10 தான் சார் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி அவசரப்பட்டு போலீஸ் கிட்ட ஒரு வார்த்தையை விட்டுட்டு திரும்ப பேக் அடிக்க முயற்சி பண்றான். பட் ஆல்ரெடி இவனோட கான்வர்சேஷன் எல்லாமே ரெக்கார்ட் செய்யப்பட்டிருக்கு. ஓகேப்பா, அந்த பேக்குக்குள்ள வெறும் $10 தான் இருந்ததுங்கிறது உனக்கு எப்படி தெரியும்? நீ தான் சூசனை பார்க்கவே இல்லைங்கிற, அப்புறம் அதுக்குள்ள இருக்க $10 மட்டும் தான் எடுத்தேங்கிற அப்படின்னு கேட்குறாங்க.
இவங்கிட்ட அதுக்கு பதிலே இல்லை. அதுக்கப்புறம் அவங்கிட்ட சொல்றாங்க, இங்க பாருப்பா, உன்னோட டிஎன்ஏவை நாங்க மேட்ச் பண்ணிட்டோம், இனிமேல் இந்த வழக்குல இருந்து நீ தப்பிக்கவே முடியாதுங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்போ வேற வழியே இல்லாம சூசனை நான் தான் கொலை பண்ணேங்கிறத இவன் கன்ஃபெஷன் பண்ணிக்கிறான். ஆக்சுவலா என்ன நடந்திருக்குன்னா, சூசன் சாயங்காலம் 6:30 மணிக்கு அவங்க ரேடியோ ஸ்டேஷன்ல வேலையை முடிச்சு ஷார்ட்கட் வழியா தன்னோட வீட்டுக்கு பயணம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இப்போ அவன் பக்கத்தில் இருக்க ஒரு பில்டிங்கில் தான் ஹேண்டிமேனா ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். சாயங்காலம் அவன் வேலையை முடிச்சு இந்த பக்கம் ரிலாக்ஸா வாக் பண்ணிட்டு வரும்போது இந்த அடர்ந்த காட்டு பகுதிக்குள்ள சூசன் தனியா நடந்து போறத, இந்த சந்தர்ப்பத்தையே நம்ம பயன்படுத்திக்க கூடாதுன்னு சூசனை பின்தொடர ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் அங்க இருக்கிற ஒரு புதருக்குள்ள அவங்களோட வாயை பொத்தி உள்ள தரன்னு இழுத்துட்டு போய் தவறா நடக்கிறான். பட் அதுக்கப்புறம் இந்த பெண்ணை வெளியில விட்டா தன்னை காட்டி கொடுத்துருவாங்கன்னு கழுத்தை நெரிச்சு கொலை பண்றான். அதுக்கப்புறம் பதட்டத்துல அவங்களோட ஹேண்ட்பேக் எடுத்துக்கிறான். அந்த ஹேண்ட்பேக் அப்படி கொஞ்சம் தூரம் எடுத்துட்டு போய் அதுக்குள்ள இருக்கிற பர்ஸ்ல $10 எடுத்துட்டு அவங்க ஹேண்ட்பேக் அங்க இருக்கிற ஒரு சிற்றோடையில தூக்கி போட்டு போறான். அதுக்கப்புறம் ஆக்சிடென்டா இவன் ஒரு பேக் எடுத்துட்டு வந்திருக்கான். அதுக்குள்ள இருந்த இவனோட அந்த ரெட் கலர்ல மெடிக்கல் கிட் இவனையும் அறியாம கீழே விழுந்திருக்கு. அதை அவன் நோட் பண்ணாம விட்டான். இன்கேஸ் அந்த மெடிக்கல் கிட் கீழே விழுகலைனா கண்டிப்பா டேனியல்ங்கிற ஒருத்தன் இருக்கான். அவனை இந்த வழக்குல போலீஸால கடைசி வரைக்கும் லிங்க் பண்ணிருக்கவே முடியாது. ஃபைனலா சூசனை கொலை பண்ண குற்றத்துக்காக டேனியல்ங்கிற இந்த நபர் குற்றவாளிங்கிற மாதிரி அமெரிக்க நீதிமன்றத்தில் உறுதிப்படுத்துறாங்க. சூசன் கொலை செய்யப்பட்டு கிட்டத்தட்ட 25 வருடங்கள் கழித்து மார்ச் மாசம் 2006 இந்த டேனியல்ங்கிற நபருக்கு அமெரிக்க நீதிமன்றத்தில் 40 வருடங்கள் சிறை தண்டனை கொடுக்குறாங்க. இந்த கேஸை பத்தி நான் என்ன ஃபீல் பண்றேன்னா, உண்மையிலே ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டும் சரி, யூஎஸ் போலீஸும் சரி, வேற லெவல்ல ஒர்க் பண்ணி இந்த கேஸை சால்வ் பண்ணிருக்காங்க. அதுவும் அந்த கொலைகாரனோட டிஎன்ஏ கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அது ஜான் பால்ங்கிற இந்த கிரிமினலோட டிஎன்ஏயோட மேட்ச் ஆகுதா இல்லையாங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக 20 வருடங்கள் கழித்து அவனோட உடம்ப தோண்டி எடுத்து டிஎன்ஏவை எடுத்து ஒப்பிட்டு பார்க்கறாங்கன்னா, இந்த கேஸை சால்வ் பண்றதுக்கு அமெரிக்க போலீஸ் எவ்வளவு ஒரு டிட்டர்மினேஷனோட இருந்திருக்காங்க அப்படிங்கறத நம்மளால ஃபீல் பண்ண முடியுது. மேலும் இந்த மாதிரி ஃபாரன்சிக் கேஸ், கோல்டு கேஸ்ல நம்மளுக்கு என்ன உணர்த்துது அப்படின்னா, என்னதான் நம்ம கொலையை பண்ணிட்டு சட்டத்தின் பார்வையிலிருந்து தப்பிச்சா கூட நம்மளால ஓடி ஒளிய முடியும் தவிர பட் கடைசி வரைக்கும் அந்த குற்றத்துல இருந்து தப்பிக்க முடியாது. அதுவும் இந்த மாதிரி ஃபாரன்சிக் டெக்னாலஜிலாம் வச்சு டெஸ்ட் பண்ணி பார்த்தா எந்த வழக்கையும் ரொம்ப ஈஸியாவே தீர்க்க முடியும் அப்படிங்கிறதுக்கு இந்த கேஸ் ஒரு சரியான உதாரணம். 20 வருடம் அல்ல, 40 வருடம் அல்ல, இந்த ஃபாரன்சிக் டெக்னாலஜியை வச்சு பழைய கோல்டு கேஸ் எல்லாத்தையுமே ரொம்ப அற்புதமா தீர்த்துக்கிட்டு வராங்க. ஸோ இந்த வேற லெவல் ஃபாரன்சிக் கேஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்தை மறக்காம இந்த வீடியோவில் பதிவு பண்ணுங்க. இந்த மாதிரி அனதர் கேஸில் உங்களை சந்திக்கிறேன். Till then, stay safe, take care, bye.